வானத்தை கொஞ்சம் பாருங்க. நம்ம கொஞ்சம் பழக்கமான நட்சத்திரங்களை தாண்டி நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஆழத்துல ஒரு அரக்கன் மறைஞ்சிருக்கான். இவன் பேரு டன் 618. இது மனிதகுலம் அறிஞ்ச ஒரு மிகப்பெரிய கருந்துளையில ஒண்ணு. இந்த காஸ்மிக் ஜெயின் 10 பில்லியன் ஒளியாண்டுகள் தாண்டி 66 பில்லியன் சூரியன்களுக்கு ஈக்குவலா ரொம்ப கம்பீரமா நிக்கிறான். இந்த சக்தி வாய்ந்த கருந்துளை இந்த ரொம்ப தொலைதூர குவைசார்ல இப்ப நம்ம பயணம் பண்ண போறோம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். You are watching Zenith of Science. பிரபஞ்சத்தோட பரந்த எல்லை இல்லாத விரிவாக்கத்துல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான விண்மீன் திரள்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. இது நம்ம புரிதலை மீற அளவுக்கு ரொம்ப மர்மமாகவும் இருக்கு. டன் 618 கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவு ரொம்ப சக்தி வாய்ந்த கருந்துளை. இது ஒரு காஸ்மிக் டைட்டன்னு சொல்லலாம். பிரபஞ்சத்துடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து இது வெளியான ஒரு எச்சம்னு சொல்லலாம். ஆனா இங்க பூமியில 1950களில் தொடங்கி வானியலாளர்கள் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரேடியோ வேவ்ஸை வச்சு நம்ம விண்வெளியை ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ காஸ்மாஸில் இருந்து ஒரு சின்ன சிக்னலை நம்ம பார்த்துருக்கோம். கண்டுபிடிக்கப்பட்ட பல பொருட்கள், ஒரு தொலைதூர குவைசார் முதல்ல அதோடைய உண்மையான தன்மை ஒரு மர்மமாகவே இருந்திருக்கு. 1970களில் இந்த குவைசார் டன் 618 அப்படின்ற ஏதோ ஒன்னால இயக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ரொம்ப அசாதாரணமான ஒரு மிகப்பெரிய கருந்துளை அப்படிங்கிறது நமக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரகாசமான பொருட்களில் ஒன்று குவைசார். கருந்துளையினால இயக்கப்படுது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்கள் அதனால உணவாக்கப்படுது. வாயுவாக இருக்கட்டும், தூசியாக இருக்கட்டும், இந்த கருந்துளையுடைய பிடியில் மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக வெளியேறவே முடியாது. அது ரொம்ப சூடாகி நம்ப முடியாத அளவில் ஆற்றலை வெளியிடும். டன் 618 ஒளி பிரபஞ்சம் இளமையாக இருந்த காலத்தில் கதையை சொல்லுது. மேலும் விண்மீன் திரள்கள் இன்னும் உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பல எவிடன்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. டன் 618 மையத்தில் ஒரு அசுரன் இருக்கான், ஒரு மிகப்பெரிய கருந்துளை. அது நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே குள்ளமாக்கும். நம்ம சூரியனை விட கிட்டத்தட்ட 66 பில்லியன் மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அதோடைய மாஸ். ஒருவேளை இந்த பிரம்மாண்டமான ஒரு அரக்கனை நம்மளுடைய சூரியனை எடுத்துட்டு சூரிய குடும்பத்துடைய மையத்தில் வச்சா அதோடைய நிகழ்வு அடிவானம் சொல்லக்கூடிய ஈவன் ஹரிசான் சனி கிரகத்துடைய சுற்றுப்பாதையை தாண்டியே இருக்கும். அதோடைய பாதையில் எல்லாத்தையுமே அதனால சாப்பிட்றோம். அப்போ பூமி இருக்குமா என்ன? கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் டன் 618 எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு? கருந்துளை அப்படின்ற இந்த பிளாக் ஹோல் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வெடிச்சு அதோடைய எச்சங்கள்ல இருந்து உருவாயிருக்கும். இது நம்ம ரெமினன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு தியரி என்னன்னா, மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கூட இந்த அளவு ஒரு மிகப்பெரிய கருந்துளையை உருவாக்க முடியாது. இதை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பொருளை எல்லாமே இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இது ஆரம்பகால பிரபஞ்சத்துடைய ஒரு நினைவு சின்னமாகவும் இருக்கு. இது பிரபஞ்சத்தை நிரப்பிய ரொம்ப அடர்த்தியான வாயு மேகங்களால் இது சாப்பிட்றனால இன்னும் பிரம்மாண்டமாக இந்த கருந்துளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. டன் 618 மாதிரியான ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை படிக்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயமே கிடையாது. 10 பில்லியன் ஒளியாண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கண்ணுக்கு தெரியாத பிளாக் ஹோல் இது நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்துடைய விளிம்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியோடைய உதவியோட விஞ்ஞானிகள் அந்த பூட்டை திறக்க ஒரு சரியான வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. குவைசார்லேருந்து வெளிப்படக்கூடிய ஒளியை நம்ம பார்க்கறதன் மூலியமாகவும் அதை டீகோட் பண்ணுறதன் மூலியமாகவும் அதில் இருக்கக்கூடிய சில ரகசியங்கள், அதோடைய மேஸ் என்ன, அதோடைய சாப்பிடக்கூடிய வேகம் இருக்கு இல்லையா, சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை அதோடைய வேகம் என்ன, அது வளரும் விதத்தை ஓரளவுக்கு நம்மளால் தீர்மானிக்க முடியும். இந்த தகவல்லாம் நம்ம பார்த்துட்டு விண்வெளி நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை கண்டிப்பாக தூக்கி போட்டே ஆகணும். ஆனால் அது தப்பு. நம்ம ஒரு விண்கல்ல திசை திருப்பிட்டோம். ஆனால் அதுவே நம்ம பூமிக்கு ஆபத்தாக போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சின்ன ஆச்சரியத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும். இந்த இடத்துல நம்ம விண்கலை திருப்பிட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய கர்வத்தோடு இல்லாமல் விண்வெளி இன்னும் பெருசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம தொடர்ந்து விண்வெளியை ஸ்கேன் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு பல விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த டன் 618 வெளிச்சம் கருந்துளையை வெளிப்படுத்துது.
அது இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதோடைய திரட்டல் நொட்டுன்னு சொல்லக்கூடிய ஆக்சலேஷன் டிஸ்க், அதோடைய ஈவெண்ட் ஹரிசானுடைய சுத்தக்கூடிய பொருளுடைய வளையம், இங்கே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இதோடைய கதிர்வீச்சை வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. மில்லியன் கணக்கான டிகிரிகளுக்கும் இது தொடர்ந்து சூடாக்கிட்டே இருக்குது. இந்த வெளிச்சம் பில்லியன் கணக்கில் பயணிச்சுக்கிட்டே இருக்குது. இது பல ஆண்டுகளாக டான் 618 பற்றி மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துடைய வயதையும் கணக்கிறதுக்கு, இதோடைய இளமையான பகுதியவும் நம்ம பார்க்குறதுக்கும் இது உதவுது. நம்மளுடைய பிளாக் ஹோல், இது ஒரு பிளாக் ஹோல் தான். இது ரொம்ப ஆரம்பகால பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வகையான ப்ரிமோடியல் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது இது ஒரு ஜன்னல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப சவாலான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஜன்னல். கம்பேரிட்டிவ்லி குறுகிய காலத்தில் கருந்துளை எப்படி இவ்வளோ அளவை எட்ட முடியும்? அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய கருந்துளைகள் அங்கங்கே இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? இந்த பல கேள்விகள் நமக்கு இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. டான் 618 இந்த கேள்விகளை எழுப்புது. இந்த பிளாக் ஹோல் நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து புது புது கேள்விகளை இது எழுப்பிக்கிட்டே இருக்குது. கருந்துளையோட தன்மை, இங்கே இருக்கக்கூடிய விண்மீனை சொல்லக்கூடிய கேலக்சியோடைய எவல்யூஷன், அது எந்த அளவுக்கு அந்த எவல்யூஷனுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த டான் 618 இருக்குது. டான் 618 இங்கே ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஒரு பொருட்களே கிடையாது. ஏன்னா ஃபிசிக்ஸ் லாவை தாண்டியுமே இங்கே எக்கச்சக்கமான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிளாக் ஹோலுடைய இதயத்திலையும் ஒரு தனித்தன்மை கண்டிப்பாக இருக்கும். எல்லையே இல்லாத அடர்த்தியுடைய ஒரு புள்ளி, இதை நம்ம சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். அங்கே நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் விதிகள் எல்லாமே உடஞ்சிடும். இந்த கட்டத்துக்கு மேலே என்ன இருக்குது? இது ஒரு கேள்வி தான். அது சாத்தியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது அதை விட மிகப்பெரிய கேள்வி. சிங்குலாரிட்டி உண்மையிலேயே அதோடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் அல்லது அது எப்போ நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கோ அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியை வெளிப்படுத்துது. பிரபஞ்சத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டான் 618 அப்படின்றது அறியப்படாத ஒரு பொருளை நோக்கி நம்மளை வழிநடத்தக்கூடிய ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்குது. அடுத்த தலைமுறை தொலைநோக்கிகள் சொல்லக்கூடிய இந்த ஜேம்ஸ் வெப் மாதிரியான பல தொலைநோக்கிகள் கண்டிப்பாக இந்த காஸ்மிக் டைட்டனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னும் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாள் நம்மளால் முடியுமா இந்த பிளாக் ஹோலை நெருங்கி அதை ஆய்வு செய்ய நம்ம ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப முடியுமா? இது ஒரு கேள்வியை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. டான் 618 மாதிரியான கருந்துளைகள் பற்றியே நம்ம பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நம்ம இடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடமாகவும் இருக்குது. நட்சத்திரங்களுடைய இறப்பிலிருந்து பிறந்த இந்த பொருட்கள் பிரபஞ்சத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு, அதை அழிக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பெருசாக மாறி இருக்கு. இறுதியில் டான் 618 அப்படின்றது நம்மளை தூண்டக்கூடிய எல்லையற்ற ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை இந்த மாதிரியான அரக்கர்கள் எவ்வளவு பயமுறுத்தினாலும் அதை தொடர்ந்து ஆராய்ஞ்சு அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு வெளிக்கொண்டு வர அளவுக்கு மனிதனுக்கு இப்போ டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான பகுதியில் நம்ம பார்ப்போம். பாய்.